என்னங்க ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சாங்க இது? வாயில் நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும், எவ்வளோ வேணாலும் நல்லா வரும். என்னை வந்து உனி அந்த யாரோ இருக்கிறாங்க அது இன்ஸ்டாகிராமில் என்னமோ அந்த வாரியர்ஸ் வெங்காயன்ட்டு அவங்கெல்லாம் திட்டுவாங்க. கவலையே போட மாட்டேன். இங்கே பிடுங்கி வீசிட்டு ஒன்றும் இல்லை, இங்கிருந்து பிடுங்கி வீசிட்டு போயிடும். தேவைன்னா சொல்லுங்க, எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் அது ஒரு மரியாதையை அதையெல்லாம் அமைக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என் இன்ஸ்டாகிராமில் லொட்டு ரோஸ்லாம் திட்டுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கொடுங்க, நான் நிறைய எடுத்து கொடுங்க. சத்யராஜ் சார், எனக்கும் வாயில நல்லா வந்துடும். எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் நல்லா வாயில வந்துடும் உங்களை திட்டுறதுக்கு. ஏன்னா டிஎம்கே கொத்தடிமை பண்ணீங்களா? வெக்கமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏங்க மக்கள் உங்களை தோக்க வச்சுட்டாங்க. மக்கள் தீர்ப்பு அதை ஏற்றுக்கினீங்களா? உங்களை மக்கள் வந்து உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கல உங்களை. நீங்கள் ஆட்சி விட்டு கிளம்புங்கன்றாங்க, வெளியே போங்கன்றாங்க. முதல்ல இன்னும் இப்போ அது விஜயனை பற்றி பேசிட்டே இருக்கீங்க. அவர் என்ன வேணா பேசுவார். விஜயனை வந்து மக்களுக்காக பேசுகிறார், நல்லா ஆட்சி கொடுக்குறாரு. முட்டு குத்துனே இருக்கீங்க. அது வேலை இல்லை. விஜயனை பற்றி பேசினா உங்களுக்கு குழப்பம் போடும். சத்யராஜ் சார், உங்கள் படம் எதுவும் வாய்ப்பு இல்லையா என்ன? விஜயனை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் சினித்துறையில் இருந்தீங்க, விஜயனாவும் சினித்துறையில இருந்து வந்தாரு. அவர் அந்த தொழிலிருந்து வந்து ஜெயிச்சு முதல்வர் ஆயிருக்காரு, தமிழ்நாட்டு முதல்வர் இருக்காரு. உங்களுக்கும் முதல்வர் தான் சரியா? உங்க இதுல இருந்து வந்து ஜெயிச்சிருக்காருன்னா அவரை நீங்க பெருமை பண்ணணும். அதை விட்டுட்டு டிஎம்பி முட்டு கொடுத்தா எப்படி? உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? உங்க பையன் சிபிராஜ் சப்போர்ட் பண்றாருல, கரெக்டா இருக்காருல்ல. உங்க பொண்ணும் நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க இன்னும் பேசதான் டிஎம்கே இன்னும் அழிஞ்சு போயிடும். ஏடிஎம்கே ஒன்று ஆட்சி இல்லாத போது, ஆட்சி இல்லாத ஏடிஎம்கே ஒரு கட்சி இல்லாத போது டிஎம்கே ஒரு நாள் அந்த கட்சி இல்லாமல் ஆயிடும் பாருங்க.